மக்களுடைய பாதுகாப்பு அதுதான் முக்கியம். அது அந்த மாதிரி அரசு நடவடிக்கை. அதே போல இந்த விஜய் மாநாட்டுல வந்து மன்னராட்சி நடக்குது தமிழகத்துல. அதை வந்து 2026 இல்ல சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. ஒரு மனிதர் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும், பொறுப்பு கண்ணியம் இருக்கும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடவடிக்கையை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து சினிமா செய்தியை பார்ப்பது கிடையாது. ஒரு தலைவரை பற்றி கேட்டீங்கன்னா கேட்காதீங்க. அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே அவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ். அதனால் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சை ஒருக்கா பாருங்க, என்ன சொன்னாருன்னு கேட்க. அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டிருக்காங்க. பாவங்களை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதல் கேபினட் நேருவிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட 1951-52 முதல் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோற்கடிச்சாங்க, எப்படி அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தினாங்க. காங்கிரஸை சார்ந்த 2 பிரதம மந்திரிகள் அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 1980 வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவை மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி 1980 அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 6 இடங்கள், பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம், படித்த இடம், அந்த 6 இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாற்றியிருக்கிறாங்க? பிஜேபி அரசு, மோடி ஐயா. அம்பேத்கர் ஐயா படித்த லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க? மோடி ஐயா. இதெல்லாம் கூட நாம் பட்டியலிட்டிருக்கின்றோம். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அதில் ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க, அவர் பேரை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள். எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக பேசுகிறார்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவர், அமித்ஷா அவர்கள் இந்தியில் பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கற்றுக்கிட்டாரு? அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது. பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம், ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு, காரில் உட்காந்துக்கிட்டு, உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் பேசிட்டு வந்தோம், நண்பர்கள் நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசணும்னு சொல்கிறீங்க, பேசுகிறோம், இருந்தும் பேசுகிறோம், 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்கள். காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க. அதில் யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது. மைக்கை நீட்டினாங்கன்னா பதில். இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம். அதனால் உங்களுக்கு தெரியும், நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தாற்போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி வைக்கிறேன்.